வெல்கம் பேக் சீரியல் லவர்ஸ். ரோகிணி வசமா மாட்டிக்கிட்டாங்க விஜயா கிட்ட. விஜயாவுக்கும் செம்ம கோவம் வந்து ரோகிணிய வீட்டை விட்டு துரத்து விட்டுறாங்க. இத பத்தி டீட்டெயிலா எபிசோடு ப்ரமோ ப்ரெடிக்ஷன்ல நம்ம இப்போ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். முத்து சொல்றாரு, எங்க வீட்டுல வந்து இத பத்தி நீ சொல்லியே ஆகணும். ஏன்னா நான் சொன்னா என் அம்மான்னு நம்ப மாட்டாங்க. எவிடன்ஸ் இருக்கே, அதை கொண்டு போய் காமி முத்து. எவிடன்ஸ் எல்லாம் எங்க வீட்டை நம்பவே மாட்டாங்க. நீ தான் எவிடன்ஸ், நீ தான் வரணும் அப்படின்னு சொல்லி ஜீவா கிட்ட சொல்றாங்க. சரி ஓகே வர்றேன், நீ போ நான் வர்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சான்ஸே இல்ல, என் கூடி இப்பவே வரணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்பவே வா, என்ன முத்து சொல்ற? நீ முதல்ல வா, வந்தேனத்த வேலைக்காகும். இல்லாட்டி அந்த ஓடுகாலி இருக்கிற எல்லாத்தையுமே இன்னும் ஏமாத்திட்டு தான் இருக்கான். இப்ப சொன்னாதான் அவனுக்கு இருக்குது இன்னைக்கு சம்பவம். நீ வந்தேனாத்தான் ஆகும் அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாரு. ஜீவா சரி ஓகே நான் வர்றேன், எனக்கும் பழைய கணக்கு தீர்த்துக்க வேண்டியது இருக்கு, வரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. முத்து வீட்டுக்கு ஜீவாவோட வந்துடுறாங்க. ஆனா ஜீவாவை மேல கூட்டிட்டு வரல. நீங்க இங்கே இருங்க, நாங்க சில பல வேலையெல்லாம் செய்ய வேண்டியது இருக்கு, அது எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு நான் உங்களை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி முத்து, நான் இங்கே வெயிட் பண்றேன் அப்படின்னு கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஜீவா. அப்புறம் மேல வர்றாங்க. எப்பயும் போல மீனாவை திட்டிட்டு இருக்காங்க விஜயா. முத்து வர்றதை பார்த்துட்டு, எங்க என்னாச்சுங்க, உனக்கு என்னாச்சு? அது எல்லாமே சூப்பரா நடந்துட்டு இருக்கு. நீ முதல்ல வீட்டுல இருக்க எல்லாத்தையும் வர சொல்ல. வீட்டுல எல்லாரும் இருக்காங்களா? இருக்காங்க அப்படின்னு எல்லாத்தையும் வர சொல்றாங்க. ஒரு நீதிமன்றம் செட்டப் பண்றாரு. ஃபர்ஸ்ட் ஜட்ஜி யாருன்னு பாத்தீங்கன்னா அண்ணாமலையும் விஜயா தான் ஜட்ஜு. ஒரு கோர்ட்டுனா குற்றவாளி கூண்டு வேணும்ல, அதுக்கு ஒரு டைனிங் டேபிளவே கூண்டா மாத்தி கொண்டு வந்து வைக்கிறாரு. என்னடா இப்ப பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு கேக்குறாங்க. இதுல வேற கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் விஜயா அருமை பெருமையா ரோகிணிய பேசியிருப்பாங்க. அவ எவ்வளவு பணக்காரி, அவகிட்ட இருந்து நீ கத்துக்கோன்னு வேற சொல்லியிருப்பாங்க. இப்பதான் ரோகிணியோட தண்டவாளத்துல ஏறி போகுது. என்ன பண்ணிட்டு இருக்கான் இவன் அப்படிங்கிற மாதிரி மனோஜும் ரோகிணி ரெண்டு பேரும் பாத்துட்டு இருக்காங்க. டைனிங் டேபிளோட பாட்டம் எடுத்துட்டு வந்து ஒரு கூண்டு மாதிரி வச்சு, டே மனோஜ் இங்க வந்து நில்லுடா. டேய் நான் எதுக்குடா வந்து நிக்கணும், நான் என்ன தப்பு பண்ணேன்? டேய் வாடா, டேய் வா வா அப்படின்னு சொல்றாரு முத்து. அதுக்கு விஜயா சொல்றாங்க, ஏன் மகனை இதுக்கடா நிக்க சொல்ற? அவனே பாவம் 30 லட்சம் ரூபாவா பறி கொடுத்துட்டு எவ்வளவு சோகமா இருக்கான். என் மருமக ரோகிணியும் எவ்வளவு கவலையில் இருக்கா. அவங்கள ஏன்டா இப்படி துன்பப்படுத்திட்டு இருக்கிற? அப்பா ஒரு சம்பவம் இருக்குப்பா, தயவு செய்து நான் சொல்றபடி செய்ய சொல்லுங்கப்பா, எல்லாத்தையும் பேசாம இருக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. முத்து அண்ணாமலை பார்த்து. அதுக்கு அண்ணாமலை கேக்குறாரு, டே என்னன்னாலும் சரிடா, முதல்ல என்ன விஷயம்னு சொல்லு. ஸ்ருதி கேக்குறாங்க, முத்து என்னதான் ஆச்சு முத்து, எதுக்கு மனோஜ பிளேம் பண்ணிட்டு இருக்கீங்க? பலகுரலே விஷயம் இருக்குது, இரு. என்ன பண்ணிட்டு இருக்காரு முத்து? வீணா இருங்க ஸ்ருதி, அவர் எதுவுமே ஒரு காரணம் இல்லாம செய்ய மாட்டாரு அப்படின்னு சொல்றாங்க மீனா. விஜயா சொல்றாங்க, ஏங்க அவன் எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான், என்ன பிரச்சனை சொல்ல சொல்லுங்க. அப்பா நான் சொல்றேன்ப்பா, எப்போ உன்னோட 27 லட்சம் ரூபாய் பணத்தை தருவான்னு கேளுங்க அப்படின்னு சொன்னோடனே கோவம் வந்துடுது மனோஜுக்கு. டேய் நீ என்ன லூசாடா, நானே 30 லட்சம் ரூபாய் போச்சுன்னு சொல்லி கவலையில இருக்கேன், நீ என்னடா 27 லட்சம் ரூபாவை கேக்குற? அதான் 50,000 கொடுத்துருக்கேன் 2-3 தடவை, அப்புறம் என்ன அப்படின்னு ரோகிணிக்கு பயங்கர கோவம் வருது. ஏன் முத்து உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இருக்காதா முத்து? நாங்களே எந்த ஒரு சூழ்நிலையில இப்ப இருந்துட்டு இருக்கோம், எப்படி சப்டீலர்ஸுக்கெல்லாம் போய் நாங்க பணத்தை திருப்பி கொடுக்க போறோம்னு நாங்களே கவலையில இருக்கோம். இப்போ வந்து இதெல்லாம் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்களே, உங்களுக்கே நியாயமா இருக்கா முத்து? முத்து சொல்றாரு, பார்லர் அம்மா இந்த நியாயத்தை பத்தி பேசுறதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட தகுதியே இல்ல பார்லர் அம்மா. சொல்லடா மனோஜ், எப்போ நீ காசை கொடுக்க போற 27 லட்சம் ரூபாவா? அப்பா உனக்கும் எனக்கு தான் டீலுப்பா, இடையில எல்லாம் அவனை வந்து பேச சொல்லாதப்பா. டேய் நான் பேசுவேன்டா, அதுல எனக்கும் பங்கு இருக்குது. நீ முதல்ல சொல்லு, 27 லட்சம் ரூபாய் எப்ப தருவ? கொஞ்சம் கொஞ்சமா தர்றேன்னு அன்னைக்குதான் பஞ்சாயத்து பண்ணீங்களா, அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தருவோம். ஓ அப்படியா, சரி சரி சரிடா, ஒரு 5 நிமிஷம் இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா உள்ள வா அப்படின்னு மீனாவை கூட்டிட்டு போறாங்க. முத்து இதுக்குங்க வா மீனா சொல்றேன் அப்படின்னு சொல்லி முத்து மீனாவை உள்ள கூட்டிட்டு போய், நீ அந்த வித்யா இருக்கல அவளுக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்றாரு முத்து. அவங்கள எதுக்குங்க கூப்பிடுறீங்க? கால் பண்ணு மீனா, நான் சொல்றேன், உங்ககிட்ட போன் நம்பர் இருக்கலாம். இருக்குங்க, அப்ப கால் பண்ணு. சரி இருங்க கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வித்யாக்கு கால் பண்றாங்க. ஏங்க ரிங்கு போகுதுங்க, அப்ப போன கொடு அப்படின்னு சொல்லி வாங்கி பேச வராரு. வித்யாவும் சொல்லுங்க மீனா, நான் மீனாலாம் பேசல, முத்து பேசுறேன். சொல்லு முத்து, என்ன சொல்லுங்க? ஒரு முக்கியமான சம்பவம் நடக்க போகுது, நீ முதல்ல வீட்டுக்கு வா. ஆனா பார்லர் அம்மாவ கிட்ட இத பத்தி சொன்னேன்னு வச்சுக்கோ, அப்புறம் நான்
என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என் கோவத்தை பத்தி தெரியும்ல. தெரியும் முத்து. அப்ப அமைதியா பார்லரை மட்டும் எதுவும் சொல்லக்கூடாது. வீட்டுக்கு வந்து சரி எவ்வளவு நேரத்துல வருவோம்? ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல வந்துட்டுமா? ஹாஃப் அன் ஹவர் அப்படிலாம் முடியாது. 15 நிமிஷத்துல வந்து சரி. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றேன். பார்லர் அம்மாக்கு கல்யாணம் ஆனதுல இருந்து இது வரைக்கும் நல்லா எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணி வச்சுக்கோ. நான் கேக்குற கேள்விக்கு டப்பு 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 டப்புன்னு பதில சொல்லணும், சரியா? அஜ்ஜோ, இவன் என்னத்துக்காக கூப்பிடுறான், என்ன சொல்றான்னு தெரியலையே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஓகே முத்து சரி அப்படின்னு சொல்லிட்டு வித்யா அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இந்த விஷயத்த உடனே ரோகிணிக்கு சொல்லணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. ரோகிணிக்கு கால் பண்றாங்க. மீனா வந்து அவசரமா கூப்பிட்டனால எதுக்கோ கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ரூம்லயே போனை வச்சுட்டு வந்துட்டாங்க. அதனால வித்யா திருப்ப திருப்ப கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனா எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்ல. கடுப்பாயிடுறாங்க வித்யா. ரோகிணி ஏன் ரோகிணி போன் எடுக்க மாட்டேங்கிற? ஏதாச்சும் பிரச்சனையா என்னன்னு தெரியலையே. சரி ரோகிணி வீட்டுக்கு முதல்ல போலாம், போகலைன்னா முத்து வேற திட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே கால் பண்ணிக்கலான்ட்டு அவங்களும் கிளம்பி வந்துடுறாங்க. அதுக்குள்ள முத்து என்ன பண்றாருன்னா ஜீவாக்கு கால் பண்றாங்க. சொல்லுங்க முத்து, இப்போ ரோகிணியோட ஃப்ரெண்டே வித்யான்னு ஒரு பொண்ணு வருவா, அதனால நீங்க கார்ல போய் ஒழிஞ்சுக்குங்க. உங்களை அவங்க அடையாளம் கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. அப்புறம் இங்க வந்து ஜாட போய் சொல்லிட்டேன்னு அவங்க மாறிடுவாங்க இவங்க அப்படின்னு சொல்றாங்க. முத்து சரி முத்து, கார்லயே நான் உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஜீவா. நான் போன் பண்ணா வாங்க அப்படின்னு விஷயத்த சொல்லிடுறாரு முத்து. எல்லாத்துக்கிட்டே போனை பேசி முடிச்சுட்டு முத்து வெளியே வர்றாரு. எங்கடா போன முத்து அப்படின்னு அண்ணாமலை கேக்குறாரு. அப்பா இருக்குப்பா. சரி சும்மா சுத்தி வளைச்சலாம் பேசிட்டு இருக்க வேண்டாம், நேரடியாக விஷயத்துக்கு வர்றோம்ப்பா. மனோஜ் குற்றவாளி கூண்டுல இருந்து வெளியே வந்து நிக்கிறாரு. அதை பாக்குறாரு முத்து. பயங்கர கோவம் வருது. டேய் முதல்ல போய் அந்த கூண்டுல போய் நில்டா. டேய் நான் என்ன தப்பு பண்ணேன், எதுக்கு போய் கூண்டுல நிக்க சொல்ற? நியாயத்துக்கு உன்னையும் உன் பொண்டாட்டி 2 பேர்த்தையும் கூண்டுல நிக்க வச்சிருக்கணும். பாவம்னு சொல்லிட்டு தான் உன்னை மட்டும் கூண்டுல நிக்க வச்சிருக்கேன், ஞாபகம் வச்சுக்கோ. டேய் அப்படி என்னடா நாங்க தப்பு பண்ணிட்டோம்? முத்து நீங்க ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க முத்து. பார்லர் அம்மா நிறுத்துங்க, நான் நேரா விஷயத்துக்கு வரேன்னு சொல்லியாச்சு, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வித்யா வருவாங்கன்னு பார்த்தாங்க. வித்யா வரல. சரி வர லேட் ஆகும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஜீவாக்கு கால் பண்றாங்க. சொல்லுங்க முத்து, நீங்க கொஞ்சம் மேல வர்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் யாருடா வர்றா அப்படின்னு அண்ணாமலை கேக்குறாங்க. அப்படி கேளுங்க அப்படின்னு விஜயா சொல்றாங்க. பெரிய என்னமோ இவனுக்கு தெரிஞ்ச விஐபியை கூட்டிட்டு வந்துருவானோ அப்படின்னு வேற விஜயா ஓவரா பேசிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு முத்து சொல்றாரு, ஆமா நான் ஒரு விஐபி தான் இப்ப கூட்டிட்டு வந்திருக்கேன், அதுவும் இந்த சூழ்நிலையில இவங்க தான் பெரிய விஐபி நமக்கு அப்படின்னு சொல்றாங்க. யாரது அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆர்வமா பார்த்துட்டு இருக்காங்க. டே முத்து எங்கிட்டனாச்சும் சொல்லுடா அப்படிங்கிற ரவி. டே வர்றாங்களா பாருடா, ஏன்டா அப்படின்னு சொல்றாங்க. முத்து கொஞ்ச நேரத்துல ஜீவா வந்து நிக்கிறாங்க. ஜீவாவை பார்த்தோன்னே மனோஜுக்கு ரோகிணிக்கு தூக்கி வாரி போடுது. போச்சு போ, எப்படியும் நம்ம வசமா மாட்டிக்கிட்டோம், அவ்வளவுதான் கதை முடிஞ்சுது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இது யாரு இது, புது பொண்ணா இருக்குது, பாக்குறதுக்கு பணக்காரியா வேற இருக்காளே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு, யாராவது இந்த பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்க? ஒருவேளை நீ மீனாவை டிவோர்ஸ் பண்ணிட்டு இந்த பிள்ளைக்குள்ளே கல்யாணம் பண்ண போறியா? அது பணக்காரியை பார்த்து கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு கேக்குறாங்க. விஜயா இதை கேட்டுட்டு அண்ணாமலைக்கு பயங்கர கோவம் வருது. ஏன் விஜயா வாயை கழுவு முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு, ஏடா முத்து இது அப்படின்னு சொல்றாங்க. அப்பா இது தெரியறவங்களுக்கு இப்போ நல்லாவே தெரிஞ்சிருக்கும் யாருன்னு, தெரியாதவங்களுக்காக இவங்க யாருன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. மீனாக்கும் கோவம் தான். என்ன இது இந்த அத்தை இப்படி பேசுறாங்களே அப்படின்னு கோவப்பட்டுட்டு இருக்காங்க. முத்து சொல்றாரு, ஏய் மனோஜ் இது யாருன்னு தெரியுதா? ஒண்ணுமே பேசாம அமைதியா நிக்கிறாங்க. பாரரமா உனக்கும் தெரிஞ்சிருக்கணுமே அப்படின்னு சொல்றாங்க முத்து. அவங்களும் அமைதியா இருக்காங்க. முடிஞ்சது கதை, நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கறது நல்லாவே தெரிஞ்சு போயிருச்சு. 2 பேரும் ஒருத்தரை பாத்துக்கிறாங்க. அப்படி முழிச்சிட்டு இருக்காங்க திரு திருன்னு. அப்பதான் முத்து சொல்றாரு, இப்பதான்ப்பா கிளைமேக்ஸே வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இது யாரு தெரியுமா? நம்ம மனோஜ் விழுந்து 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 அதுவும் டெய்லியும் நைட் எல்லாம் போய் ஒருத்தரை விழுந்து விழுந்து லவ் பண்ணான்ல, அந்த ஜீவா தான் இது அப்படின்னு சொல்றாரு முத்து. எல்லாத்துக்குமே பயங்கர ஷாக் ஆகுது. என்ன ஜீவாவா அப்படின்னு எல்லாருமே அப்படி பாக்குறாங்க. என்னடா சொல்ற அப்படின்னு. நான் ஒண்ணும் பொய்யெல்லாம் சொல்லல, உங்க ஆசை மகன் அருமை மகன் இருக்கான்ல அவங்கிட்ட கேளுங்க உண்மையா இல்லையான்னு அப்படின்னு சொல்றாங்க. முத்து என்ன மனோஜ் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான்? மா அது வந்துமா, என்னடா ஒழுங்கா வந்து போயின்னு இல்லாம சொல்லுடா முதல்ல. ஆமாமா அவதாமா இது அப்படின்னு உடனே விஜயாக்கு பயங்கர கோவம் வருது.
ஏண்டி என் பையனை காதலிச்சு ஏமாத்தி பணத்தை பூரா என் வீட்டுக்கார பணம் அதுவும் 27 லட்சத்தை தூக்கிட்டு போயிட்டியே, உனக்கு கொஞ்சம் நாச்சு என் மனசாட்சி இருக்கா, மனிதாபிமானம் இருக்கா அப்படின்னு கண்ணா பின்னான்னு திட்டுறாங்க. ஹலோ ஹலோ ஹலோ, கொஞ்சம் நிறுத்துங்க. எதுக்காக என்ன திட்டிட்டு இருக்கீங்க? நான் என்ன தப்பு பண்ண அப்படின்னு ஜீவா கேக்குறாங்க. நீ ஒரு தப்புமே பண்ணலையா? என் பையனை ஏமாத்திட்டு நீ பாட்டுல கனடா ஓடி போயிட்ட. என் பையன் எவ்வளவு மனசு கஷ்டப்பட்டான் தெரியுமா? வீட்டுலயும் யாரும் சேர்த்திக்கல, தெரு தெருவா பிச்சைக்காரன் மாதிரி அவன் அலைஞ்சிட்டு இருந்தான். எவ்வளவு கஷ்டப்பட்டான். அதுக்கெல்லாம் உன்னை சும்மா விடக்கூடாதுடி. இப்பவே உன்னை போலீஸ்ட புடிச்சு கொடுக்க போறான் பாரு அப்படின்னு விஜயா சொல்றாங்க. அதுக்கு முத்து சொல்றாரு, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல ராசா. வாய்ப்பு இல்லையா? ஏன் வாய்ப்பு இல்ல? அம்மா, உனக்கு புரியவே மாட்டேங்குது. நீ கொஞ்சம் அமைதியா இருந்தேனா தான் இங்க நடக்கிற விஷயம்லாம் என்னன்னு தெரியும் அப்படின்னு சொல்றாரு முத்து. நல்லா வசமா மாட்டிக்கிட்டோம், எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எந்த ஒரு பொய்யை சொல்லி தப்பிக்கலான்னு வேற ஒரே குழப்பத்துல இருக்காங்க. ரோஹிணி மனோஜ் திருத்து முழிச்சிட்டு இருக்காரு. டே மனோஜ், வந்து இவ்வளவு அடிடா அப்படிங்கிறாங்க. வேண்டாம்மா. ஏண்டா? இல்ல இருக்கட்டும், பாவம்மா, அவ பொம்பளை பிள்ளை கை நீட்டி அடிக்க கூட தப்பு இல்ல அப்படின்னு சொல்றாரு மனோஜ். முத்து சொல்றாரு, பொம்பளை பிள்ளைய கை நீட்டி அடிக்க கூடாதுடா ஓடுகாலி, ஆனா ஆம்பளை பையனை கை நீட்டி அடிக்கலாம்டா அப்படின்னு ஓங்கி ஒரு அடி வைக்கிறாரு. மனோஜ கோபம் வந்துருது விஜயாக்கு. ஏன்டா என் பையனை போட்டு அடிக்கிற? அவனை அடிக்கிறதே உனக்கு வேலையா போயிருச்சு. நிறுத்துங்க. அவன் செஞ்ச தப்ப கேட்டீங்கன்னா அப்புறம் நீங்களே இந்த வேலையை செய்வீங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப என்னதாண்டா உனக்கு பிரச்சனை? இவதான் ஜீவான்னு தெரிஞ்சு போச்சுல. முதல்ல போலீஸ்ட போய் ஹேண்ட் ஓவர் பண்றதை விட்டுட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்க. இன்னும் பைத்தியக்காரனா அப்படின்னு சொல்றாங்க விஜயா. அப்ப அண்ணாமலை சொல்றாரு, இரு, என்ன நடக்குதுன்னு நீங்க கேட்கலாம். டே முத்து, நீ சொல்லுடா, எதுக்கு இந்த பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்க? இந்த பொண்ணு நமக்கு பணம் கொடுக்க போகுதா? இல்லைன்னா சொல்லு, நம்ம போலீஸ்ட புடிச்சு கொடுத்துடலாம். ஏமா நீ என்னமா சொல்ற? பணம் கொடுக்குறியா என்ன அப்படின்னு கேக்குறாங்க அண்ணாமலை. அதுக்கு ஜீவா சொல்றாங்க, நான் எதுக்கு உங்களுக்கு பணம் கொடுக்கணும்? இன்ஃபேக்ட் என்னை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கறதுக்கு கூட உங்களுக்கு தகுதியே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னு எல்லாத்துக்குமே பயங்கர கோவம் வருது. விஜயாக்கான பயங்கர கோவம் வருது. என்னடி பேசிக்கிட்டு இருக்க? எங்களுக்கு என்ன தகுதி இல்லைன்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க விஜயா. முத்து சொல்றாரு, அப்புறம் அப்படி கேட்காம எப்படி கேட்பாங்களாமா? டேய், உன் வாய் வர வர ஓவரா நீண்டு போய்கிட்டே இருக்குது. ஆமா, இங்க இருந்து அமெரிக்காவுக்கு போகுது என் வாய். ஆனா சும்மா இருமா ஜீவா, நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு முத்து. நான் இப்போ ஒரு உண்மையை சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லும் போது மனோஜ் வந்து தடுக்கிறதுக்கு பாக்குறாரு. ஜீவா, இது உனக்கும் எனக்கும் உள்ள பிரச்சனை, நம்ம 2 பேரும் தனியா பேசி தீர்த்துக்கலாம், நீ கிளம்பு அப்படின்னு சொல்றாரு மனோஜ். கரெக்ட் மனோஜ். ஜீவா, நீங்க கிளம்புங்க ஜீவா, நாங்க அப்புறம் வந்து தனியா உங்ககிட்ட பேசுறோம் அப்படின்னு சொல்றாங்க. ரோகிணியும் கூட சேர்ந்துகிட்டு. முத்து பேச வர்றாரு. அதுக்குள்ள ஜீவா பாத்தீங்கன்னா சொல்றாங்க, எதுக்கு நான் போகணும்? உங்ககிட்ட நான் பேசுறதுக்கு என்ன இருக்குது இதுக்கு மேல? என்ன பாடுபடுத்துறீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு, எப்படி பண்ணீங்க? அதுக்கு நான் பழித்திக்க வேண்டாமா? அதுக்குதான் அவனை வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. ஐயோ சொல்லிடாத பிளீஸ் அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காரு மனோஜ். எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க, நான் 27 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு போனது உண்மைதான். நான் ஏன் எடுத்துட்டு போனேன் தெரியுமா? இவன் நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக 27 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு வந்தா உங்க ஃபேமிலிய பத்தி அவன் கவலையே படல. அதுவும் கல்யாண நேரத்துல விட்டுட்டு ஓடி வரேன்னு வேற என்கிட்ட சொன்னான். அப்பவே நான் யோசனை பண்ணேன், இவனை நம்பினா வேலைக்கு ஆகாது, அதனால இவனை ஏமாத்திட்டு பணத்தை எடுத்துட்டு போயிடலான்னு முடிவு பண்ணிதான் இவன் வேண்டான்னு உறுதி பண்ணிட்டு தான் நான் கிளம்பிட்டேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க ஜீவா. விஜயா சொல்றாங்க, நீ பணத்தை தூக்கிட்டு ஓடிட்டு போனதுக்கு சப்பு கட்டிட்டு இருக்கியா? இதெல்லாம் நம்பிட்டு உன்னை போலீஸ்ட புடிச்சு கொடுக்க மாட்டோம்னு நினைச்சியா? இப்பவே நான் போலீஸ்க்கு கால் பண்ணி வர சொல்றேன். ஹலோ ஹலோ ஹலோ, நிறுத்துங்க, நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல, அப்புறம் எதுக்கு குறுக்கால் நீங்க பாட்டுல பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஜீவா சொன்னோடனே, ஒன்னு சொன்னாலும் சூப்பரான ஒரு வார்த்தையை சொன்னீங்க ஜீவா அப்படின்னு முத்து சொல்றாரு. ஏங்க கொஞ்சம் பேசாம இருங்கல அப்படின்னு சொல்றாங்க மீனா. சரி விடு, நீங்க கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க முத்து ஜீவாவை பார்த்து. ஜீவா சொல்றாங்க, நான் இங்க இருந்து நேரா கனடா போனேன். அந்த 27 லட்சத்தையும் வச்சு கூட நான் கொஞ்சம் காசு வச்சிருந்தேன். அது எல்லாத்தையும் வச்சு நான் ஒரு பிசினஸ் அங்க ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு ஸ்டார்ட் அப் பிசினஸ் தான் பண்ண ஆரம்பிச்சேன். அது கொஞ்சம் நல்லா டெவலப் ஆச்சு. அதை வச்சு காசு சேர்த்தி நம்ம நாட்டுல ஒரு சொத்து வாங்கலாம், நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் இந்தியா வந்திருந்தேன். வந்தப்பதான் ஒரு சம்பவம் நடந்துச்சு. இந்தியாவுக்கு வந்தப்பதான் முத்து எனக்கு பழக்கமானாரு. அவர் ரொம்ப நல்லவரா இருந்தாருன்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம ரொம்ப நம்பிக்கையான ஆள். அதனால என்ன பண்ணேன்னா, எங்க போகணும் வரணுமோ அங்க எல்லாத்துக்குமே முத்து கால் டாக்ஸி தான் நான் கூப்பிட்டுக்கிட்டேன். அப்பதான் நல்ல ஒரு பார்லரா இருந்தா சொல்லுங்க முத்து அப்படின்னு சொன்னப்பதான் இதோ இங்க நிக்கிறாங்களே ரோஹிணி, அவங்க பார்லரை காமிச்சாங்க. ஆண்டி இல்ல ஆண்டி அப்படின்னு ரோஹிணி சொல்லும் போதே, பார்லர் அம்மா கொஞ்சம் நிறுத்து, இவங்க பேசிட்டு இருக்காங்கல்ல,
குறுக்கால போந்து ஆட்டையை கலைக்காத, ஓகேவா, பெசாம இரு அப்படின்னு சொல்றாரு ரோகிணி கிட்ட முத்து. அந்த பார்லருக்கு போனப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைமா ரோகிணிய பார்த்தனா இல்லையா ரோகிணி, அது பார்லரமா நீ கொஞ்சம் அமைதியாரு, அதெல்லாம் கேட்காதீங்க ஜீவா, நீங்க பாட்டுல உங்க கதையை சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு முத்து. ரோகிணி என்ன அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் மனோஜை கூப்பிட்டு என்ன போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போனாங்க. என்ன நல்லா மாட்டி விட்டுட்டாங்க. அந்த 27 லட்சம் ரூபாவை இப்ப உடனே குடு அப்படின்னு கேட்டாங்க. இப்ப கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன். குடுக்கலன்னா கேஸ் போட்டுவோம், நான் கனடாவே போக முடியாதுன்னு சொன்னாங்க. வேற வழி இல்லாம நான் 27 லட்சம் ரூபாய் கொடுத்தேன். ஆனா அப்பயும் இவங்க திருப்தி படவே இல்லை. இதுக்கு வட்டியா ரவுண்டா 30 லட்சம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. மறுபடியும் ஒரு 3 லட்சத்தை போட்டு நான் 30 லட்சம் ரூபாவா அவங்களுக்கு கொடுத்தேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. என்கிட்ட உங்க பணம் எதுவுமே இல்லை, ஆனா மனோஜ் கிட்டே ரோகிணி கிட்ட மட்டும்தான் என்னோட 3 லட்சம் ரூபாங்க இருக்கு, அதை திருப்பி கொடுத்தா நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க ஜீவா. இதெல்லாம் இவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருந்த அண்ணாமலைக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. டே என்னடா இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேக்குறாங்க. அண்ணாமலை அதுக்கு மனோஜ் அப்பா அது வந்துப்பா அப்படின்னு சொல்லும் போது, அப்பா அது ஓடுகளை அப்படிதான்ப்பா எல்லாத்தையும் மறைக்கும், இதுதான் உண்மை. டே முத்து நீ கொஞ்சம் பேசாம இருந்தா, அவகிட்ட பேசிட்டு இருக்கேன்ல, எதுக்கு நீ குறுக்க பேசிட்டு இருக்க? சரிப்பா நீ கேளு சொல்லுடா மனோஜ், என்ன இவங்க சொல்றது? அது வந்துப்பா. அப்ப ரோகிணி சொல்றாங்க, அங்கிள் இவங்க சொல்றது எல்லாமே பொய் அங்கிள். முத்துவும் ஜீவாவும் சேர்ந்துக்கிட்டு ஏதோ ஒரு பிளான் பண்ணி எங்க கிட்ட ஒரு பணத்தை புடுங்கணும்னு பிளான் பண்ணி தான் செய்யறாங்க அங்கிள், இது எதுவுமே உண்மை இல்ல அங்கிள் அப்படின்னு சொல்றாங்க. ரோகிணி என்னம்மா இப்படி சொல்றாங்களே ஜீவா அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை. ஏங்க கொஞ்சம் பேசாம இருங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்றாங்க, இங்க பாரு இதெல்லாம் நான் நம்புற மாதிரி இல்ல, என் பையன் என்கிட்ட எதுவுமே மறைக்க மாட்டான், அவன் எதுவுமே இது வரைக்கும் மறைச்சதும் இல்ல, நீ சும்மா பொய் சொல்லிக்கிட்டு இருக்காத. ஹலோ நான் சொல்றதெல்லாம் உண்மைங்க, நீ சொல்றது அப்படியே நாங்க நம்பிட்டாலும் ஏற்கனவே ஒரு பொய் புலிகி, அது கூட இந்த பொய் புலியும் சேர்ந்திருக்கு, 2 பொய் தான் சொல்லும் அப்படின்னு சொல்றாங்க விஜயா. அதாவது முத்துவையும் ஜீவாவையும் பத்தி சொல்றாங்க. அதை கேட்டோடனே முத்துக்கு கோபம் வந்துருது. சும்மா நீங்க உங்க பையனை சொன்னாவே உங்களுக்கு கோபம் வந்துருது, அதுதான் நடந்தது உண்மை அப்படின்னு சொல்றாரு முத்து. ரோகிணி என்னம்மா சொல்லிட்டு இருக்கா, எனக்கு ஒன்னும் புரியலையே ரோகிணி. ஆண்டி அதை இவங்க எல்லாம் பொய் சொல்றாங்க ஆண்டி, நம்பாதீங்க. ஜீவாவுக்கும் மனோஜுக்கும் ஏற்கனவே ஆகவே ஆகாது. ஏற்கனவே முத்துவும் ஜீவாவும் தான் சேர்ந்து ஏதோ ஒரு பிளான பண்றாங்க, காசு புடுங்கிறதுக்கு பண்றாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி. அதுக்கு அண்ணாமலை சொல்றாரு, இங்க பாருமா, மத்தவங்கள பத்தி எனக்கு எதுவுமே தெரியாதுமா, ஆனா என் பையன் முத்துவை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவன் எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரியும். அவன் காசு பணத்துக்கெல்லாம் ஆசைப்பட்டவன் இல்ல, பாசத்துக்கு மட்டும்தான் அடிமையானவன், ஆசைப்படுறவன். ஜீவா கிட்ட விஜயா கேக்குறாங்க, இத்தனை நீ பில்டப் போட்டு பேசிக்கிட்டு இருக்கியே, எனக்கு நம்பிக்கை இல்ல, ஆனாலும் எனக்கு சரி அவன் பணத்தை வாங்கிட்டான்னு சொல்லி ஏதாச்சும் ஆதாரம் வச்சிருக்கியா? அப்கோர்ஸ் நான் ஆதாரம் வச்சிருக்கேன், அதை கையோடையும் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு ஜீவா சொல்றாங்க. அப்படி போடுறா அப்படின்னு சொல்றாரு முத்து. ரவி சொல்றாரு, டே முத்து கொஞ்சம் சத்தம் போடாம பேசாம இருடா, இங்க என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு. சரி அப்படின்னு சொல்றாரு முத்து. உடனே அவங்க பர்ஸ்ல இருந்து ஒரு பேப்பரை எடுக்கிறாங்க. இது என்ன தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க ஜீவா. என்ன பேப்பர் இது அப்படின்னு விஜயா கேக்குறாங்க. அப்படியே அந்த பேப்பரை மனோஜ் ரோஹிணி பக்கம் திருப்பி காமிக்கிறாங்க. இது உங்களுக்கு வேணா என்ன பேப்பர்னு தெரியாம இருக்கலாம், பட் மனோஜ் ரோஹிணிக்கு 2 பேத்துக்கும் நல்லாவே தெரியும். இல்ல மனோஜ், ஆமாமா அதெல்லாம் வேண்டாமா, அதெல்லாம் பார்க்காதம்மா, இது மாதிரி நிறைய ஃபோர்ஜரி பேப்பர்லாம் கிரியேட் பண்ணி ஏமாத்துறதே வேலையா வச்சிருக்காங்கம்மா, இவ்வளவு அது மாதிரிதான் ஏதாச்சும் செய்ய போறேன், நம்பாதம்மா அப்படின்னு சொல்றாரு மனோஜ். டே மனோஜ், ஒன்ன நம்பாம நான் வேற யாரடா நம்ப போறேன், இருந்தாலும் ஏதோ சொல்றாளே பார்க்கலாம் இரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதை கொடு அப்படிங்கிறாங்க. இது என்ன பேப்பர்னு ஃபர்ஸ்ட் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் படிச்சு பாருங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல கையெழுத்து போட்ட பேப்பர் இது. அதாவது நான் 30 லட்சம் ரூபாய் மனோஜ்க்கு கொடுத்திருக்கேன், மனோஜ் 30 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்காரு என்கிட்ட, கணக்கு டேலி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி போலீஸ் எங்களுக்கு எழுதி எங்க எல்லாத்துக்கிட்டையும் கையெழுத்து வாங்கின பேப்பர் இது. இதுக்கு எவிடன்ஸ் கையெழுத்து போட்டது யாரு தெரியுமா? முத்து தான் போட்டாரு அப்படிங்கிற விஷயத்த சொன்னோடனே பயங்கர ஷாக் ஆயிருது ரோகிணிக்கு மனோஜுக்கு. ஐயோ இப்படி வசமா நம்ம மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு முழிச்சிட்டு இருக்காங்க. ரவி உடனே என்ன பண்றாருன்னா, எங்க கொடுங்க அப்படின்னு அந்த பேப்பரை வாங்கி படிச்சு பாக்குறாங்க. மா இது ஒரிஜினல் தாமா, மனோஜ் சொல்ற மாதிரி போலிலாம் இல்லம்மா அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா மனோஜ் நம்மளை ஏமாத்திட்டு இருக்கான் அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது விஜயாக்கு. என்னடா சொல்ற, உண்மையாவா? அட உண்மையாதான் அப்படின்னு முத்து சொல்றாரு. அம்மா உண்மைதாம்மா, இதுல கவர்மெண்ட் சீலே வச்சிருக்குமா, அப்ப இது உண்மைதாமா அப்படின்னு சொல்றாங்க. ஜீவா சொல்றாங்க, நான் 27 லட்சம் ரூபாய் தான் கொடுக்க வேண்டியது இருந்தது, ஆனா வட்டியோட சேர்த்து 30 லட்சம் ரூபாய் என்கிட்ட வாங்கினாங்க தெரியுமா, எவ்வளவு மனசு கஷ்டப்பட்டு நான் கொடுத்தேன் தெரியுமா அந்த காசை, உங்ககிட்ட இருந்து எடுத்துட்டு போன காசை கொடுத்து கணக்க தீத்தாச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சுது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் முத்து வாங்கி
வாங்கி பாருங்க அப்படின்னு காமிக்கிறாங்க விஜயா கிட்ட. விஜயாவுக்கு பயங்கர கோவம் வருது. டேய் மனோஜ், இங்க வா. அவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? மா அதெல்லாம் இல்லம்மா, உண்மை இல்ல. ஆமா ஆன்ட்டி, அதெல்லாம் உண்மை இல்ல ஆன்ட்டி அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்சம் இரு ரோகிணி, இங்க வாடா அப்படின்னு சொல்லி சட்டைய புடிச்சு கேக்குறாங்க விஜயா. சொல்லுடா, அவ சொல்றதெல்லாம் உண்மையா? நீ 30 லட்சம் ரூபாய் பணம் அவகிட்ட வாங்கினியா? ஏன் குடுக்கல? நீ வாங்கினது உண்மையா என்ன சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. அதட்டி கேட்டோன்னே பயந்து போயிடுறாரு மனோஜ். அம்மா அம்மா, நான் உண்மையை சொல்லிடுறேன், உண்மையை சொல்லிடுறேன். நான் ஜீவா கிட்ட இருந்து 30 லட்சம் ரூபாய் வாங்கினது உண்மைதாம்மா. நான் உங்ககிட்ட கொடுத்துடலாம் தாம்மா சொன்னேன். ஆனா ரோகிணி தான் இந்த காசை நம்ம வச்சு பிசினஸ் பண்ணலாம்னு சொன்னாமா. அந்த காசை வச்சுதான் ரோகிணியோட அப்பா காசு கொடுத்தாருன்னு சொல்லி நாங்க அந்த ஹோம் அப்ளையன்ஸ் கடையை ஓபன் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாங்க. மிச்சிருந்த காசு எல்லாத்தையுமே நாங்க செலவு பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. இது எல்லாத்தையும் கேட்டோன்னே பயங்கர கோவம் வருது. ஏண்டா, உன்னை எப்படி நான் வளர்த்தினேன்? மற்ற பிள்ளைகளெல்லாம் அப்படியாடா வளர்த்தினேன்? நீதான் என் மகன், நீதான் எனக்கு எல்லாமேன்னு சொல்லி வளர்த்தினாடா. இப்படி காசை ஏமாத்திட்டியடா துரோகி அப்படின்னு சொல்லிட்டு பலார்னு கன்னத்துல அடிக்கிறாங்க. அம்மா வலிக்குதே வலிக்குதே அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ ஜீவா சொல்றாங்க, இப்போ உங்களுக்கு புரியுதா? அவன் ஒரு சுயநிலவாதி. அவனுக்காக என்ன வேணாலும் செஞ்சுக்குவான், யாரா வேணாலும் மாட்டி விடுவான். அதே மாதிரிதான் உங்க குடும்பத்தை கெடுத்துட்டு என் கூட வரணும்னு நினைச்சா இது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு தான் அவனை நான் விட்டுட்டு நான் இங்க இருந்து கிளம்பினேன். ரோகிணி, உங்களையும் அவன் ஏமாத்துவான். அவனோட தேவைகள் தீந்திருச்சுன்னா உங்களையும் கழட்டி விட்டுருவான். ரோகிணி, நம்பாதீங்க அவனை அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கிட்ட சொல்றாங்க. உங்க பையனை தலையில தூக்கி வச்சு ஆடிட்டு இருந்தீங்கல்ல, உங்க பையன் பண்ண லட்சணத்தை பாருங்க. சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. எப்படியோ அவனை நம்ம மாட்டி விட்டுட்டோம், அவனை எப்படி நாராக்கிடுவாங்க அப்படின்னு சந்தோஷத்துல அங்க இருந்து போயிடுறாங்க. ஜீவா, பாத்தியாடா எவ்வளவு ஒருத்தி எவனே தெரியாதவ உன்னை எப்படி தப்பா சொல்லிட்டு போறா பாரு. எனக்கு ரொம்ப அவமானமா இருக்குடா. உன்ன மாதிரி கேடு கெட்ட ஒரு பையனை என் வயித்துல நானா பெத்தேன்னு சொல்லி ரொம்ப கஷ்டமா இருக்கு. மா இல்லம்மா, எல்லாமே ரோகிணி தான்மா சொன்னா. நானும் கூட நம்ம ஷேர் மட்டும் எடுத்துக்கலாம்னு சொன்னேன். ஆனா இவதான் ஃபுல் காசையும் வச்சுக்கலாம்னு சொன்னாமா அப்படின்னு அப்படியே பிளேட்டை தூக்கி ரோகிணி மேல போடுறாங்க. அட்ட பயவுல நம்மள மாட்டி விட்டுருச்சே அப்படிங்கிற மாதிரி ரோகிணி நின்னுட்டு இருக்காங்க. அண்ணாமலை கேக்குறாரு, ஏன்டா உன்னை மத்த பிள்ளைகளை மாதிரி நல்லா தானே ஒழுக்கமா தானடா வளர்த்தேன், ஓம் புத்தி ஏன்டா இப்படி போச்சு? முத்து சொல்றாரு, அப்பா அவனை சொல்லி என்னப்பா யூஸ்? இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் பார்லர் அம்மா தான். அவங்க கிட்ட என்னன்னு முதல்ல கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. பயங்கர கோவத்துலதான் நின்னுட்டு இருக்காங்க விஜயா. ஏமா ரோகிணி, உன்னை என்னோட பொண்ணு மாதிரி பாத்துக்கிட்டு இருந்தம்மா. ஆனா எங்களுக்கே எங்க குடும்பத்துக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டேம்மா. அது இல்ல அங்கிள், அப்படி இல்ல, அவ பொய் சொல்றா அங்கிள். போதும்மா, இன்னமும் நீ பொய் சொல்லி மறைக்க வேண்டாம் அப்படிங்கும் போதே ஸ்ருதி சொல்றாங்க, ஆமா அங்கிள் சொல்றது கரெக்ட் தான் ரோகிணி, நீங்க பண்ணது பெரிய தப்பு ரோகிணி, இது மாதிரி பண்ணிருக்க கூடாது. முத்து சொன்ன மாதிரி அங்கிள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பணத்தை சம்பாரிச்சிருக்காரு பாவம். அதுவும் அவர் ரிட்டையர் ஆன பணம். அது இதுக்கு மேல இவ்வளவு பணம் அவரால் சம்பாதிக்க முடியுமா? இத போய் இப்படி ஏமாத்திருக்கீங்களே ரோகிணி அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ருதி அமைதியா பயங்கர கோபமா நின்றுட்டு இருக்காங்க விஜயா. இதெல்லாம் பார்த்துட்டு ஸ்ருதி சொல்றாங்க, ஆன்ட்டி மத்தவங்கள திட்டுறப்ப மட்டும் ஹல்வா சாப்பிடுற மாதிரி சந்தோஷமா திட்டுறீங்க, உங்க ஃபேவரட் மருமகனோடனே ஒன்னும் பேச மாட்டீங்களா ஆன்ட்டி அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே விஜயா மறைச்சு பாக்குறாங்க ஸ்ருதியா. அதுக்கப்புறம் ரோகிணி கிட்ட வர்றாங்க. ரோகிணி, உண்மையை சொல்லு, என்ன நடந்தது? அது ஆன்ட்டி இல்ல ஆன்ட்டி, இங்க பாரு, இந்த பொய் சொல்ற வேலை வச்சுக்காத. இங்க எல்லாமே அம்பலமாயிருச்சு ரோகிணி, இனி மறைக்க வேண்டிய அவசியம் இல்ல. போதும், இப்போ உண்மையை சொல்லு. 30 லட்சம் ரூபாய் பணம் நீங்க வாங்கினீங்களா இல்லையா? ஆமா அல்லது இல்ல, ஏதாச்சும் ஒரு பதில சொல்லு. ஆன்ட்டி அது அப்போ இருந்த சூழ்நிலை, அதனால. போதும் ரோகிணி, ஆமாவா இல்லையா அத மட்டும் சொல்லு. ஆமா ஆன்ட்டி. ரோகிணி சொன்னதை கேட்டோன்னே விஜயா பலாறு ரோகிணிய கணத்துல அரைறாங்க. எல்லாருமே அப்படி ஜெர்க்காய் நிக்கிறாங்க. என்னடா நடக்குதுங்க? அதுவும் அம்மா போய் ரோகிணி அடிக்கிறதா அப்படிங்கிற மாதிரி ஷாக்ல எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. அண்ணாமலை சொல்றாரு, விஜயா அவசரப்படாத விஜயா, போதுங்க, நீங்க நிறுத்துங்க, நான் இவகிட்ட பேசிட்டு இருக்கேன். சொல்லு ரோகிணி, ஏன் நீ உன் அப்பா பணம் கொடுத்தாருன்னு சொன்ன? சொல்லு. அதான சொன்னனே ஆண்டி, சிச்சுவேஷன் அப்படி இருந்தது. மனோஜ் வேற வேலை இல்லாம இருந்தாரா, அதனால இதை வச்சு ஏதாச்சும் பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணோம் ஆண்டி. ரொம்ப நல்லா இருக்குது ரோஹிணி, ரொம்ப நல்லா இருக்கு. அந்த பணத்தை என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்து நான் ஒரு பிசினஸ் பண்ண போறேன். நான் வீட்டுல எல்லாத்துக்கிட்டையும் பேசுவேன். உனக்கு பிசினஸ் பண்றதுக்கு பணத்தை வாங்கி கொடுத்துருப்பேன். எதுக்கு போய் சொன்ன? அதுவும் உன் அப்பா பணம் கொடுத்தாருன்னு எதுக்கு போய் சொன்ன? இல்ல ஆண்டி, அப்புறம் பணம் எப்படி வந்ததுன்னு கேட்டா சொல்ல முடியாதுல்ல ஆண்டி, அதனாலதான் அப்படின்னு சொல்றாங்க. உன்னை நம்பி நான் 10 லட்சம் ரூபாய் உனக்கு பார்லருக்கு வாங்கி கொடுத்தேன்.
ஆனா நீ இப்படி ஒரு துரோகத்தை பண்ணுவேன்னு நினைச்சும் கூட பார்க்கல. அண்ணாமலை சொல்றாரு, ஏமா அந்த 27 லட்ச ரூபா கூட 30 லட்ச ரூபா வாங்கியிருக்கீங்க. வீட்டுல இந்த விஷயத்த சொல்லிட்டு நான் பணத்தை அப்புறம் கொடுக்குறேன், ஃபர்ஸ்ட் இவர் தொழில பண்ணட்டும்னு சொல்லியிருந்தா கூட வீட்டுல யாருமா என்னமா சொல்ல போறாங்க? விஜயா சொன்ன மாதிரி அப்படி சொல்லுப்பா, அவன் முன்னுக்கு வந்தா எல்லாத்துக்கும் சந்தோஷம் தானே, நம்ம குடும்பத்துல இருக்கவன் முன்னுக்கு வரான்னு எல்லாம் சந்தோஷப்படுவோம்ல அப்படின்னு முத்து சொல்றாரு. நீங்க வேற ஏங்க வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சிட்டீங்க, அமைதியா இருங்க அப்படின்னு மீனா சொல்றாங்க. சொல்லு ரோகிணி, ஏன் அப்படி செஞ்ச சொல்லு அப்படின்னு சொல்றாருங்க விஜயா. ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி, நாங்க இது ஒரே காரணத்துக்காக தான் சொன்னோம், வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. சரி 30 லட்ச ரூபாய் இப்ப கொடு. ஆண்டி என்ன ஆண்டி நீங்க பேசிட்டு இருக்கீங்க, எப்படி 30 லட்ச ரூபாய் கொடுக்க முடியும்? அது மட்டும் இல்லாம இப்போ வீட்டுக்குன்னு கொண்டு போய் பணத்தை கொடுத்து அது ஒரு 30 லட்ச ரூபாய் மாட்டிக்கிச்சு. ஆக்சுவலா சொல்ல போனா அந்த 30 லட்ச ரூபாவை நாங்க ஏற்கனவே செலவு பண்ணிட்டோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க ரோகிணி. ஆமாம்மா அது உண்மைதாம்மா ரோகிணி சொல்றது அப்படின்னு மனோஜ் சொல்றாரு. நீ என்கிட்ட பேசாதடா, நான் இவகிட்ட பேசிட்டு இருக்கேன். சரி ரோகிணி, எனக்கு அந்த 30 லட்ச ரூபாய் வேணும். ஆண்டி அதை 20 லட்ச ரூபாய் தான் கொடுக்கணும், ஆனா 3 லட்ச ரூபாய் வட்டி போட்டு வாங்கினேல, அந்த 30 லட்ச ரூபாய் எனக்கு வேணும், இப்பவே இந்த செகண்டே எனக்கு வேணும், நீ கொடு அப்படின்னு சொல்றாங்க விஜயா. ஆண்டி எப்படி ஆண்டி கொடுக்க முடியும்? ஆமாமா எப்படிமா கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு மனோஜும். டேய் இப்பதானே சொன்னேன் பேசாதேன்னு, நான் இவகிட்ட பேசிட்டு இருக்க, அமைதியா இரு. ரோகிணி உன் அப்பாவுக்கு கால் பண்ணி பணத்தை இப்பவே அனுப்ப சொல்லு. ஆண்டி எப்படி ஆண்டி, அப்பதான் ஜெயில இருக்காரே ஆண்டி. அப்போ உன் மாமாவுக்கு கால் பண்ணு. இல்ல ஆண்டி மாமாவும் எங்க இருக்காருன்னு தெரியல ஆண்டி, அந்த 30 லட்ச ரூபாய் கதிர் எடுத்துட்டு போனார்ல, அப்பவே நாங்க கால் பண்ணப்போ மாமா தான் முடியாதுன்னு சொல்லிட்டாரு ஆண்டி, அவனால பாவம் முடியாது ஆண்டி அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி. அப்படியா, சரி விடு, இப்போ நீ உன் அப்பாவுக்கு கால் பண்ணு. ஆண்டி என்னது, அட உன் அப்பாவுக்கு தான் கால் பண்ண சொன்ன, ஏதாச்சும் பேய் பூதத்துக்கு கால் பண்ண சொன்னா, எதுக்கு இவ்வளவு பயப்படுற? உன் அப்பாவுக்கு தானே கால் பண்ண சொன்ன, கால் பண்ணு. இல்ல ஆண்டி இப்ப முடியாது, அவரு ஜெயில இருக்கனால கால் அட்டன் பண்ண மாட்டாரு. சரி ஓகே, அப்போ உங்க அப்பாவோட பிஏக்கு கால் பண்ணு. என்ன ஆண்டி சொல்றீங்க? பண்ணுமா. அப்போ முத்து சொல்றாரு, அதுதான் சொல்றாங்கல்ல அம்மா, போன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. இவன் ஒருத்தன் ஏதாச்சும் ஒன்ன சொல்லிக்கிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு, எங்க இருக்காருன்னு தெரியல, நான் கால் பண்றேன், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் பேசிட்டு வரட்டுமா அப்படின்னு உள்ள போறாங்க. நில்ல ரோஹிணி, ஏன் முன்னாடி ஸ்பீக்கர் போட்டு பேசு அப்படின்னு சொல்றாங்க விஜயா. பகீர்னு ஆயிருது ரோகிணிக்கு. ஐயோ நம்ம மாட்டிக்குவோம் போல இருக்கே அப்படின்னு திரு முழிச்சிட்டு இருக்கிறாங்க. போன் பண்ணு அப்படின்னு யாருக்கு போன் பண்றதுன்னு யோசனை பண்றாங்க. சரி பிஏக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்றாங்க. அவனைத்தான் அடிச்சு போட்டுட்டுமே, என்ன பண்றது? சூப்பர், சிட்டிக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, சிட்டி ஒரு பர்சனல் நம்பர் வச்சிருப்பாரு, அந்த நம்பருக்கு கால் பண்றாங்க. ஹலோ சொல்லுங்க ரோஹிணி அப்படின்னு சிட்டி சொல்றாரு. அப்பாவோட பிஏ சார், அப்பா ஜெயிலுக்கு போனதுனால நான் உங்ககிட்ட ரொம்ப நாளா பேசாம இருந்தேன் சார். எப்படி அப்பாவோட கேஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? மலேசியால அப்பாவை சீக்கிரம் பெயில் எடுத்துடலாமா அப்படிங்கும் போதுதான் புரிஞ்சுக்கிறாருங்க சிட்டி. ஓ இவங்க அப்பா ஜெயில மலேசியால இருக்கிறாரோ, அவருக்கு பிஏ நான் தான் சொல்லி இந்த ரோகிணி புள்ள ஏதோ ஒரு கதையை கட்டி விட்டுருச்சு அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிறாரு. சரி ரோகிணிக்கு ஆதரவா பேசி ரோகிணி கிட்ட இன்னொரு 5 லட்சத்தை கறந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்றாரு சிட்டி. அப்போ சிட்டி உடனே கொஞ்சம் வாய்ஸ் எல்லாம் மாடுலேஷன் பண்ணி வேற ஒரு வாய்ஸ் மாதிரி பேசுறாரு. நல்லா இருக்கேன் ரோகிணி, மலேசியால இன்னும் பிரச்சனை போய்கிட்டு தான் இருக்கு ரோகிணி. என் பிஏ சார் அப்பா ஜெயில இருந்து வெளியே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லையா? இப்போதைக்கு இல்ல ரோகிணி. அதாவது பதில் எல்லாமே ரோகிணி எடுத்து சிட்டிக்கு கொடுக்குறாங்க. அந்த பதில வச்சு இவங்க ஒரு பதில சொல்றாரு சிட்டி. ஆனா முத்துக்கு கொஞ்சம் சந்தேகம் வருது, இந்த குரலை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. சிட்டி அவரோட வாய்ஸ்ல பேசாம கொஞ்சம் வாய்ஸை மாடுலேட் பண்ணி பேசுறதுனால சரியா கண்டுபிடிக்க முடியல, மீனானாலையும் சரி முத்துனாலையும் சரி. பிஏ சார் இப்போ பேங்க் அக்கௌண்ட் எல்லாமே ஃப்ரீஸ் ஆகி வேற இருக்கு, அது ஃப்ரீஸ் ஆகி இருக்கனால பணமும் எடுக்க முடியாம இருக்கு. எப்ப சார் அந்த ஃப்ரீஸ் ஆன பணம் எல்லாம் நம்ம எடுக்க முடியும்? அது ரோகிணி அப்படின்னு சிட்டி சொல்லும் போதே, அதாவது பிஏ மாதிரி பேசிட்டு இருக்க சிட்டி சொல்லும் போதே ரோகிணி முந்துகிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் பிஏ சார் ஒரு 4-5 மாசத்துல அந்த ஃப்ரீஸ் ஆனதெல்லாம் சரியாயிருமா? அந்த அக்கௌண்ட்லாம் மறுபடியும் அன்ஃப்ரீஸ் ஆயிருமா அப்படின்னு கேக்குறாங்க. தாராளமா சரியாயிரும் ரோகிணி, உன் அப்பா வெளியே வந்துட்டாவே இந்த பிரச்சனையெல்லாம் ஓரளவுக்கு முடிஞ்சு போயிரும் அப்படின்னு சொல்றாங்க. சரி பிஏ சார் நான் போன் வைக்கட்டுமா அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே ஸ்பீக்கர் போட்டு தான் பேசிட்டு இருக்கனால எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேக்குறாங்க. ஆமா தம்பி,
அங்க நிலவரம் எப்படி இருக்குது? என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்றாரு சிட்டி. அதுக்கு ரோகிணி சொல்றாங்க, அதாவது அப்பா ஜெயிலுக்கு போயிட்டாரு, கம்பெனி எல்லாம் வேற ஒருத்தர் டேக் ஓவர் பண்ணிட்டாங்க, பணம் எல்லாம் பேங்க்ல ஃப்ரீஸ் ஆயிருச்சு, அவங்க ஃப்ரெண்ட்ஸே அப்பாவை ஏமாத்திட்டாங்கல்ல, அந்த விஷயத்த பத்தி கேக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி. ஆஹா, பயவுல இப்படி ஒரு உருட்டி இருக்கே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ரோகிணி, அந்த கம்பெனி எல்லாத்தையுமே நாங்க டேக் ஓவர் பண்றதுக்காக தான் இப்ப படாத பாடு பட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப விஜயா கேக்குறாங்க, வீடு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது ரோகிணி பேச போகும்போது, பார்லரம்மா நீ கொஞ்சம் பேசாம இரு, அமைதியாரு, அந்த போனை கொடுரு அப்படின்னு வாங்கி போனை வாங்கி அப்படியே அவங்க அம்மா பக்கத்துல வைக்கிறாங்க. அவர் என்ன பேசணுங்கிறது ரோகிணினால எடுத்து கொடுக்க முடியல. என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி குழப்பத்துல இருக்காங்க ரோகிணி. அப்ப சிட்டி என்ன பண்ணிடுறாருன்னா, வீட்டு கேக்குறீங்களா மேடம்? பங்களாலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல மேடம், அதெல்லாம் நல்லா இருக்குது. ஏன் தம்பி, சுமார் எத்தனை வீடு இருக்கும்? அது மேடம், பங்களாவே ஒரு 4-5 பங்களா இருக்கும், அப்புறம் கெஸ்ட் ஹவுஸ்ன்னு தனியா ஏகப்பட்டது இருக்கு மேடம் அப்படின்னு அளந்து விட்டுக்கிட்டு இருக்காரு சிட்டி. ஐயோ, பயவுல நம்மள நல்லா கோர்த்து விடுதே அப்படின்னு கடுப்புல இருக்கிறாங்க ரோகிணி. ரோகிணி இப்ப திருப்பி பேசுனா மாட்டிக்குவோங்கிறது நல்லாவே தெரியும், முத்து கண்டுபிடிச்சிருவாரு அப்படின்னு அமைதியா வேற இருக்காங்க. இப்படியே விட்டோம்னா இவன் பாட்டுல ஏதாச்சும் அளந்து விட்டுக்கிட்டே இருப்பான், நம்ம தான் மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்பயே நான் உங்ககிட்ட அப்புறம் பேசட்டுமா அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி. இங்க பாரு, இங்க ஒருத்தி பேசிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன இடையில வந்து பேசுற, அமைதியா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேக்குறாங்க, ஏன் தம்பி அந்த வீட்டெல்லாம் இப்ப விக்க முடியுமா தம்பி? தாராளமா விக்கலாமே அப்படின்னு சொல்றாங்க. போச்சு, பயவுல நம்மள நல்லா கோர்த்து விட்டுட்டா, இனி ஒன்னும் பண்ண முடியாது, வசமா மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு ரோகிணி நினைச்சிட்டு இருக்காங்க. அப்போ நாங்க அங்க வந்தோம்னா வீட்டை வித்துக்கலாம் இல்லைங்களா அப்படின்னு கேக்குறாங்க விஜயா. என்ன மேடம்? அது ரோகிணி மேடம் அப்படின்னு சொல்றாரு சிட்டி. அததான் எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களே, வைங்க போன அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி. சொல்லுங்க தம்பி, வித்துக்கலாமா? விக்கலாம், விக்காமே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு சிட்டி. அம்மா மழுப்புறாருமா அப்படின்னு சொல்றாரு முத்து. நல்லாவே தெரியுது மழுப்புறது அப்படின்னு ரவியும் சொல்றாரு. சரி தம்பி, நீங்க போனை வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் ரோகிணி, இத்தனை வீடு இருக்கு, இத்தனை வீடும் விக்கலான்னு சொல்றாங்க, அப்போ உங்க அப்பாவோட வீடெல்லாம் அங்கதான் இருக்கு, ஆனா அதை விட்டுட்டு இங்க எங்க பணத்தை எடுத்து நீ செலவு பண்ணிருக்க, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது, இந்த பணம் எனக்கு வேணும், அதனால நீ மலேசியால உன் அப்பாவோட வீட்டை விப்பியோ என்ன பண்ணுவியோ தெரியாது, எனக்கு இன்னும் ஒரு 10 நாள்ல பணம் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆண்டி, 30 லட்சம் ரூபாய்க்கு நான் என்ன ஆண்டி பண்றது, அதுதான் இந்த வீடெல்லாம் இருக்கணும், உன் பிஏ இப்பதானே சொன்னா. ஆண்டி, அவன் தெரியாம சொல்லிட்டு இருக்கா ஆண்டி அப்படின்னு சொன்னோடனே முத்து சொல்றாரு, ஓஹோ, அந்த பிஏ விட உனக்கு தான் எல்லாமே தெரியுமா, பொய் சொல்லிட்டு இருக்காத பார்லரம்மா. பிஏங்கிறது அந்த பிசினஸ் மேன் கூடவே இருக்கிறவங்க, அவங்க கிட்ட எவ்வளவு சொத்து இருக்கு, எவ்வளவு லாபம் வருது அப்படிங்கிற எல்லா விஷயமே அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் தெரியுமே தவிர உனக்கு தெரியாது. நீ ஏன் உன் அப்பா கிட்ட இருந்து சண்டை போட்டுட்டு வந்திருக்கிற, அவர் எவ்வளவு சம்பாதிச்சிருக்காரு என்ன ஏதுன்னு உனக்கு என்ன தெரியும், பிஏக்கு தான் தெரியும், நீ என்ன பண்ணுவியோ எது பண்ணியோ தெரியாது, ஏன் அப்பாவோட பணம் எனக்கு வேணும், நீ வீட்டை வைப்பியோ காட்டை வைப்பியோ எனக்கு தெரியாது, என் அப்பாவோட படத்தை கொண்டு வந்து கொடுத்துரு அப்படின்னு சொல்றாங்க முத்துவும். அண்ணாமலை சொல்றாரு, ஆமாமா, அந்த 30 லட்சம் ரூபாய் என்னோடது மட்டும் இல்லவா, 3 பசங்களுக்கும் சொந்தமானது, நீ ஏதாச்சும் பண்ணி உன் அப்பாட்ட பேசுவியோ வீட்டை வைப்பியோ ஏதோ ஒன்ன பண்ணி பணத்தை கொடுத்துருமா அப்படின்னு சொல்றாங்க. என்னால வீட்டை வித்து பணத்தை கொடுக்க முடியாது அப்படின்னு பயங்கர கோவமா சொல்றாங்க ரோகிணி. விஜயாவுக்கும் பயங்கர கோவம் வருது. அப்பனா என்னோட வீட்டை விட்டு நீ போ அப்படின்னு சொல்றாங்க. பயங்கர ஷாக் ஆயிருது மனோஜுக்கும் ரோகிணிக்கும். என்னமா சொல்ற, நான் ஒன்ன சொல்லலடா, இங்க பாரு ரோகிணி, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது, இன்னும் 10 நாள்ல எனக்கு 30 லட்சம் ரூபாய் பணம் வேணும். இல்ல 30 லட்சம் ரூபாய் பணம் இல்ல, 27 லட்சத்துக்கு கூட நீ 3 லட்சம் ரூபாய் வட்டி வாங்கின பாரு, அதே மாதிரி 30 லட்சம் ரூபாய்க்கு வட்டி போட்டு எனக்கு 35 லட்சம் ரூபாவா தா அப்படின்னு சொல்றாங்க. போச்சு போ அப்படின்னு ரோகிணி நின்றுட்டு இருக்காங்க. உங்க அப்பாவோட வீட்டை வித்து எனக்கு வாங்கி கொடுப்பியோ இல்ல கடனை வாங்கி எனக்கு கொடுப்பியோ எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, இன்னும் ஒரு 10 நாள்ல எனக்கு பணம் வந்தே ஆகணும், நீ முதல்ல கிளம்பு அப்படின்னு சொல்லி விஜயா என்ன பண்றாங்கன்னா, வேகமா போய் ரோகிணியோட ரூம்ல இருக்கிற ரோகிணியோட ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து ஒரு சூட்கேஸ்ல வச்சு நீ முதல்ல கிளம்பி போ அப்படின்னு சொல்லி ரோகிணிய அனுப்பிச்சு விடுறாங்க. ரோகிணிக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னே தெரியல. இல்ல ஆண்டி ப்ளீஸ், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க ஆண்டி, போதும் ரோகிணி, இது வரைக்கும் நீ சொன்ன பொய் எல்லாத்தையுமே நான் உண்மைன்னு நம்பிட்டு இருந்தேன், உன் அப்பா ஜெயில இருக்காரு, காசு எதுவுமே கொடுக்க முடியாது, வீடு முதல் கொண்டு எல்லாமே
ஃப்ரீஸ் ஆகி இருக்குன்னு சொன்னா, ஆனா அது உண்மை இல்லைன்னு இப்பதான் தெரியுது. அத்தனை பங்களா மலேசியால இருக்கு, எதுக்கு பங்களா விட்டுரு, அதெல்லாம் இருக்கட்டும். கெஸ்ட் ஹவுஸ் அத்தனை இருக்குன்னு சொல்றாங்கல்ல, அதுல ஒன்ன வித்தேனாவே போதும், இந்த காசுக்கு மேல காசு வரும். நீ என்ன பண்ற, அந்த பணத்தை கொண்டுட்டு வீட்டுக்கு வரேன்னா வா, நீ வந்தேனா என் பையன் கூட வாழலாம், இல்லைனா என் பையன் கூட வாழவே முடியாது நீ அப்படின்னு சொல்றாங்க. மனோஜ், என்ன மனோஜ் நீ சொல்ல, எடுத்து சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. ரோகிணி, மா பாவம்மா, அவளுக்கு ஒன்னும் தெரியாதுமா, விட்டுருமா, இந்த ஒரு தப்பு தான் அவ ஏதோ பண்ணிட்டா, அதுவும் என்னோட நல்லதுக்காக பண்ணிட்டாமா, பாவம்மா விடுமா அப்படின்னு சொல்றாங்க. நீ பேசாத, அவ சொல்றத கேட்டுட்டு என்கிட்ட இந்த வேலையை காமிச்சிருக்க பாரு, உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன்டா, மரியாதையை போய் தள்ளி நில்லு அப்படின்னு சொல்றாங்க. ப்ளீஸ்மா, பாவம்மா ரோஹிணி, எனக்காக தான் பண்ணாம, புரிஞ்சுக்குமா, போதுண்டா நிறுத்து, இந்த நாடகத்தை எல்லாம் முதல்ல நிறுத்துங்க ரெண்டு பேரும். ரோஹிணி, நீ முதல்ல கிளம்ப. இல்ல ஆண்டி, நான் போக மாட்டேன். மனோஜ், நான் என்ன சொன்ன, எந்த சூழ்நிலை வந்தாலும் என்னை விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன்ல, உங்க அம்மாவை பார்த்து பயந்து நின்னுட்டு இருக்க, என் கூட வந்துரு மனோஜ் அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி. இதை கேட்டோன்னே மனோஜ், அம்மா ப்ளீஸ்மா, இல்லைன்னா நான் அவ கூட போக வேண்டியதாயிரும்மா அப்படின்னு சொல்றாங்க. மனோஜ் ஒண்ணுமே பேசாம அமைதியா இருக்காங்க. சரி ரோகிணி, நான் உன் கூடயே வர்றேன் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே மனோஜை பார்த்து ஒரு மரம் மறைக்கிறாங்க. பயந்து போயிடுறாரு மனோஜ். இவன் என் பையன், இங்கதான் இருப்பான், டேய் ரூமுக்கு போ முதல்ல அப்படின்னு சொல்றாங்க. விஜயா கேட்டனாவே பயந்துக்கிறாரு மனோஜ். சாரி ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே ரூமுக்குள்ள போறாரு மனோஜ். இதுதான் ஓடு கழிங்கிறது, பார்த்தையா எப்படி நடந்துக்கிறான் பாரு, ஒன்னவே கடைசியில கழட்டி விட்டான் பாரு அப்படின்னு சொல்றாங்க. ரோகிணிய பார்த்து மனோஜ் அண்ணாமலை சொல்றாரு, முத்து சரிப்பா நான் பேசல அப்படின்னு சொல்றாரு முத்து. அதுக்கப்புறம் போடி முதல்ல அப்படின்னு சொல்றாங்க. விஜயா, இல்ல ஆண்டி, நான் கிளம்ப மாட்டேன், என்னோட வீடு இதுதான், இதுதான் ஏன் புகுந்த வீடு, நான் இங்கதான் இருப்பேன். ஓ அப்படியா, ஓஹோ, வாயில சொன்னாலும் நீ கிளம்ப மாட்டியோ, வாடி முதல்ல அப்படின்னு சொல்லி முடிய புடிச்சு தர்றன்னு இழுத்துட்டு வந்து அப்படியே வாசல்ல இருந்து தள்ளி விடுறாங்க. கரெக்டா அங்க வித்யாவும் நுழையறாங்க. வித்யா மேல போய் அப்படி விழுகிறாங்க. ரோஹிணி பயங்கர ஷாக் ஆயிருது. வித்யாக்கு என்னடி ஆச்சு, ஏன் இப்படி வந்திருக்க, என்ன பிரச்சனை, ஆண்டி எதுக்காக ஆண்டி இவ்வளவு இப்படி தள்ளி விடுறீங்க, வாடி வா, நீயும் அவளும் ஜேந்திரத்தான கூட்டுக்களவாணித்தனம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, போங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்றாங்க. என்னாச்சு அப்படிங்கும் போதே, ஏ வித்யா இங்க வா அப்படின்னு முத்து கூப்பிடுறாரு. ஆஹா, நமக்கு ஒரு சம்பவம் இருக்குதோ அப்படின்னு. சொல்லுங்க முத்து அப்படிங்கிறாங்க. மனோஜ் கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு ரோகிணியோட அப்பா தான் பணம் கொடுத்தாரா? ஆமா ஆமா, உண்மை சொல்லு அப்படின்னு சொல்றாரு. வித்யா திருன்னு முழிக்கிறாங்க. அப்படியே ரோகிணியை பாக்குறாங்க. ஆஹா, நம்ம இனி மறைக்க கூடாது, இவ்வளவு நாச்சி வாசல்ல புடிச்சு தள்ளி விட்டாங்க, நம்ம உண்மையை மறைச்சோம்னா மாடியில இருந்து கீழேயே தூக்கி போட்டுருவாங்க, அதனால உண்மை சொல்லிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா எல்லாம் பணம் கொடுக்கல, ஜீவா தான் பணம் கொடுத்தா அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாங்க. மா இப்ப புரியுதா, இவங்க எல்லாரும் நடிச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியுதுல்ல அப்படின்னு சொல்றாரு முத்து. உன் ஃப்ரெண்ட கூப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிடு, இல்லேன்னு வச்சுக்கோ நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு விஜயா சொல்றாங்க வித்யா கிட்ட. வேற வழி இல்லாம அந்த சூட்கேஸையும் தூக்கிட்டு ரோகிணியும் கூப்பிட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க வித்யா. முத்து சொல்றாரு, எல்லாம் சரிப்பா, எப்படியே இந்த விஷயம் வெளியே வந்துருச்சு, ஆனா இந்த 27 லட்சம் ரூபாய் எப்படி வாங்குறதுப்பா அப்படின்னு கேக்குறாரு முத்து. அதுதான் உங்க அம்மா என்னமோ சொல்லியிருக்கால, என்னமோ பண்ணிட்டு விடுறா அப்படின்னு சொல்லிடுறாரு முத்து விட்ட அண்ணாமலை. மனோஜும் ஒரே கவலையில தான் இருக்காரு. மனோஜ் அப்படி வர்றாரு. ரோகிணி போன பின்னாடி, அம்மா ப்ளீஸ்மா மன்னிச்சிருமா என்ன அப்படின்னு சொல்றாங்க. உன்னை என்னால மன்னிக்கவே முடியாதடா, என்ன ஒரு காரியத்தை பண்ணிருக்கா அப்படின்னு கண்ணா பின்னானே இங்க ஒரு பக்கம் திட்டிட்டு இருக்காங்க விஜயா. அடுத்ததே ரோகிணியை காமிக்கிறாங்க. ரோகிணி அப்படியே அழுதுகிட்டே மனோஜோட வீட்டு வாசல்ல நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு கால் டாக்ஸி புக் பண்ணிருக்காங்க. வித்யா கால் டாக்ஸியும் வந்தோடனே வா ஏறுன்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. ரோகிணி, இப்போ என் வீட்டுக்கு வரையா இல்ல உன் அம்மா வீட்டுக்கு போறியா அப்படின்னு கேக்குறாங்க. நான் என் அம்மா வீட்டுக்கே போறேன் அப்படின்னு சொல்லி ரோகிணி சொல்றாங்க. என்னடி இப்படி மாட்டிக்கிட்டியடி அப்படின்னு சொல்றாங்க வித்யா. ஆமாண்டி, எல்லாமே இந்த ஜீவானால தாண்டி வந்தது, இதை விட இப்பவே என் அப்பாவுக்கு கால் பண்ணணும்னு வேற சொல்லிட்டாங்கடி, வேற வழி இல்லாம சிட்டி தான் பிஏ மாதிரி பேச வச்சிட்டு இருந்தேன், நான் எடுத்து சொல்ல அவரும் புரிஞ்சுக்கிட்டு அவரும் ஆன்சர் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஆனா ஒரு கட்டத்துல இந்த முத்து தாண்டி எல்லாத்துக்குமே காரணம். அவன் போனை புடுங்கி என்னை பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டான். நான் வேற வழி இல்லாம அமைதியா இருந்தனால கடைசியில என் அப்பாவுக்கு மலேசியால நிறைய பங்களா இருக்கு, நிறைய கெஸ்ட் ஹவுஸ் எல்லாம் இருக்குன்னு வேற சொல்லிட்டாங்க. அந்த வீட்டை வித்து எனக்கு பணத்தை கொடுன்னு கேக்குறாங்க. இப்ப நான் என்னடி பண்றது, 30 லட்சத்துக்கு, அதுவும் வட்டி போட்டு வேற கொடுக்கணுமாமா அப்படின்னு சொல்லி செம்ம டென்ஷன்ல இருக்காங்க. வித்யா சொல்றாங்க, சரி கவலைப்படாத, வீட்டுல போய் பேசிக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. கிருஷ் வந்து வீட்டுக்குள்ள விளையாண்டுட்டு இருக்காரு. அவங்க அம்மா தான் கதவை திறக்கிறாங்க.
வராங்க. அழுதுகிட்டே ரோகிணி வந்ததை பார்த்து என்னாச்சுடி அப்படின்னு பதறி போய் கேக்குறாங்க. ரோகிணியை பார்த்தோன்னே அம்மா அப்படின்னு ஓடி போய் கட்டி புடிச்சுக்கிறாரு கிறிஷ். ஆனா கிறிஷ புடிச்சு தள்ளி விட்டுறாங்க ரோகிணி. வித்யாவுக்கும் கோபம் வருது, அவங்க அம்மாவுக்கும் கோபம் வருது. ஏண்டி பச்சை புள்ளைய போய் எதுக்குடி இப்படி புடிச்சு தள்ளி விட்ட? ஆமா, உன்னாலதாம்மா எனக்கு இத்தனையும் பிரச்சனை. நான் பேசாம நிம்மதியா நான் உண்டு என் வாழ்க்கை உண்டுன்னு வாழ்ந்துட்டு இருந்திருப்பம்மா. நீதான் என் வாழ்க்கையவே கெடுத்த. நீதான் வயசான ஒருத்தனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சு என் வாழ்க்கையவே கெடுத்துட்டமா. அதனாலதான் இவனும் பிறந்து தொலைச்சான். நான் எப்படியோ என் வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்ட மாதிரி வாழணும்னு மனோஜ கல்யாணம் பண்ண கடைசியில அதுவும் போச்சு அப்படின்னு சொன்னோன்னே என்னடி ஆச்சு, என்னாச்சு, மாப்பிளத்தை அமுச்சு விட்டுறாரு, என்ன பிரச்சனை, உண்மை ஏதாச்சும் தெரிஞ்சிருச்சா? கிறிஷ் உன்னோட பையனை தெரிஞ்சு போச்சா? ஆமாமா, அது ஒண்ணுதான் குறை. இதையும் போய் நீயே போய் அந்த முத்துக்கிட்டையும் மீனாகிட்டையும் போய் சொல்லு, மொத்தமா என்னை துரத்தி விட்டுட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ரோகிணி என்னாச்சு வித்யா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கப்புறம் கார்ல வரப்ப நடந்த விஷயத்த பூரா ரோகிணி சொல்லியிருப்பாங்க வித்யா கிட்ட. அந்த விஷயத்த பூரா ரோகிணி அம்மா கிட்ட சொல்றாங்க. இதை கேட்டு அப்படியே ஷாக்காய் நிக்கிறாங்க. இப்ப என்னடி பண்ண போற? 35 லட்சமா? முதல்ல உன்னால ஒரு 1 லட்சத்தை பெரட்ட முடியுமா? எப்படி 35 லட்சத்தை பெரட்டுறது அப்படின்னு சொன்னோடனே யோசனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பண்ணுவேன் யோசனை, நான் கண்டிப்பா அந்த வீட்டுல போய் வாழுவேன். வாழ முடியலன்னா அந்த விஜயாவை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ரோகிணி என்னடி பண்ண போற? ஏதாச்சும் போட்டு தள்ள போறியா அப்படின்னு கேக்குறாங்க வித்யா. ஏய் பேசாம ரெடி, நான் ஒரு ஐடியா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வித்யாவும் கூடவே தான் இருக்காங்க. அப்பதான் ரோகிணிக்கு ஒரு சூப்பரான ஐடியா வருது. இது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சூப்பரான ஐடியா கிடைச்சிருக்கு வித்யா அப்படின்னு சொல்றாங்க. என்ன ஐடியா அப்படின்னு சில பல விஷயங்களை வித்யா கிட்ட சொல்றாங்க. அதை கேட்டோன்னே உன் மூளை இருக்கே, மூளை ஏஐ மூளைடி. இல்ல ஏஐ மூளைன்னு கூட சொல்ல மாட்டேன், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்சி மூளைய விட 1000 மடங்கு பெரிய மூளைடி உனக்கு. சரி சரி, பாராட்டாதெல்லாம் போதும். எப்படி இருக்கு இந்த ஐடியா? செம்ம ஐடியா. ஆனா மாட்டினேன்னா அவ்வளவுதான் அவளே, உன்னை கொத்து பழக்கா போட்டுருவாங்க. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாண்டி. இதத்தான் இப்ப நான் பண்ண போறேன். ஒரு 2 நாள் போகட்டும், இதை ஆற போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ண போறேன் பாரு அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி. அவங்க அம்மா கிட்டே தப்பு தண்டா ஏதாச்சும் பண்ணி வச்சிடாதடி, மறுபடியும் மாட்டி உன் வாழ்க்கை வீணாயிர போகுது. இங்க பாருமா, எனக்கு தெரியும் நான் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும், எனக்கு தெரியும். வெயிட் அண்ட் சி அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி தன்னோட வில்லத்தனத்தை இங்க இருந்து தான் ஸ்டார்ட் பண்றாங்க. இத பத்தி நம்ம அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதோட பார்ட் 2 நான் அப்லோட் பண்ணிட்டேன்னா ஐ பட்டன்ல அந்த லிங்க் கொடுத்துருக்கேன், பாத்துக்குங்க. என் ஸ்கிரீன்லயும் அந்த லிங்க் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ்.